ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டைல் கருவாட்டு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல்ல தேங்காயும் வெள்ளைப்பூடும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கருவாட்டு குழம்பு ஒவ்வொருத்தவங்க நிறைய எண்ணெய் ஊற்றுவாங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம். உங்களுக்கு தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் பொதுவாக ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கடுகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 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 20 வாக்கில் நல்லா சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி கிட்ட போட்டிருக்கேன். நல்லா உப்பு போட்டு அதை வேக வச்சதுக்கப்புறம் இதுக்கு எந்த மசாலுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. எங்கள் அம்மா அரைச்சி கொடுத்த வீட்டு மசால் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். இது இருந்தால் போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்போட அந்த மசாலோட ரெசிபி வேணுன்னா ஒரு 2 மாதம் கழித்து போடுறேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் காலியாகும். காரமாக இருக்கிறதுனால பொடி அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அதை போட்டு வதக்கி விட்டு தண்ணியை போட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் கருவாடையும் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காய்ச்சல் அரைச்சி வச்சுருந்தோம்னா வெள்ளைப்பூடும் தேங்காய்ச்சலும் அதையெல்லாம் ஊற்றிட்டு தேவைக்கேற்ப தண்ணி வச்சுட்டு நல்லா சுண்ட விட்ருங்க. சூப்பராக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பாடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்னமுமே நாங்கள் வந்துட்டு மருந்து குழம்புன்னு வைப்போம், கருவாட்டு குழம்பு. அதோட ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.